மூத்த கிருஷி கூப்பிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. உடனே விஜயா இருந்துகிட்டு, இவன் எதுக்கு வீட்டுக்கு கூட்டு வந்த? அன்னைக்கே அவனோட பாட்டி என்ன பேச்சு பேசினா? அப்படி இருக்கும்போது இவன் எதுக்கு இப்ப கூப்பிட்டு வந்தேன்னு கேட்கறாங்க. உடனே முத்து வந்துட்டு, அவங்க பாட்டிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவன எப்படி தனியா விட முடியும்? அதனால தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாரும் நல்லா விசாரிக்கிறாங்க. மனோஜ் க்கு செம கோவம். ரோஹிணி டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க கிருஷ்ண வீட்டுக்கு கூட்டு வந்ததுனால. உடனே கிருஷ்ண ரொம்ப சோகமா இருக்கனால எல்லாரும் அடிப்பாடி சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டா விஜயா அவங்களோட நடன பள்ளியில ஒரு பொண்ணு கர்ப்பம் ஆயிடுச்சுன்னா அவங்க அம்மா வந்துட்டு செம கோவத்தோட வீட்டுக்கு வர்றாங்க. இங்க யாரு விஜயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் தான் விஜயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வேகமா பேசிட்டு இருக்கும் போதே விஜயா வரையும் வர்றாங்க. நடுவுல மீனா இருந்துகிட்டு கையை தடுத்துடுறாங்க. இல்லைன்னா ஒரு அரை விஜயாவுக்கு விழுந்திருக்கும். கடைசியில மீனா தடுத்துட்டு இன்னும் பேசிக்கிட்டு இருக்கும் போதேவும் கையை நீட்டுறீங்க அரைஞ்சிருவீங்களோ நான் இருக்கும் போதே அப்படி சொல்லிட்டு மீனா செமையா கெத்தா பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்க இருந்துட்டு நாட்டின பள்ளி நடத்துறியா இல்லாட்டி வேற ஏதாவது நடத்துறியா? உன்னுடைய டான்ஸ் கிளாஸ்க்கு வந்துட்டு என் பொண்ணு கர்ப்பம் ஆயிட்டு இருக்கா, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த பொண்ணோட பேரை சொன்னதும் நான் இருந்துட்டு நானே 2-3 தடவை பார்த்து சத்தம் போட்டுட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது அவங்க தப்பு பண்ணாங்கன்னா உங்க பொண்ணு போய் கேளுங்க, அவங்க கேட்காம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. முத்துவும் நானும் பார்த்தேன் மீனா, அந்த பொண்ணும் பையனும் சேர்ந்து சுத்துறது அந்த வீட்டுக்குள்ள நானே பார்வதியை ஆன்ட்டிட்ட சொல்லிட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு முத்தவும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் நீங்க பேசியிருக்கணும். எங்க அத்தையும் வந்து அடிக்க வர்றீங்க, நாங்கெல்லாம் இருக்கும்போதே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பொண்ணு மேலதான் தப்பு. உங்க பொண்ணு அந்த பையனை விரும்பிச்சுன்னா 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, அதை விட்டுட்டு இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்க விஜயா இருந்துகிட்டு மீனாவை ஆச்சரியமா பாக்குறாங்க. மீனாவை இவ்வளவு தூரம் நம்ம பேசியிருக்கோம், அப்படி இருந்தும் அவ நமக்காக சப்போர்ட்டுக்கு வந்திருக்காளே, மத்த 2 மருமகளுக்கு நம்ம உயர்வா நினைச்சோம், அவங்க யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு கண்ணு கலங்குது. இந்த காரணத்தினாலும் விஜயா மீனாவை ஏத்துக்குவாங்களா? இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.